இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எக் பிரெட் டோஸ்ட். அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, பிரெட், பால், சர்க்கரை, ஏலக்காய் தூள், நெய். ஸோ இது சிம்பிளாக நம்ம பண்ணலாம். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு எக் எடுத்துக்கலாம். ஒரு எக்கை எடுத்துட்டு உடச்சிக்கோங்க. ஸோ இதோட சர்க்கரை வந்து ஒரு எக்குக்கு ஒரு 3 ஸ்பூன் போடலாம். பால் 100 ml. ஸோ இதை நல்லா இப்படி பீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். எதுக்குன்னா சுகர் போட்டிருக்கோம், நம்ம மிக்ஸ் ஆகணும். உங்கள்கிட்ட எக் பீட்டர் இருக்குன்னா எக் பீட்டரில் நீங்கள் எக் பீட்டரில் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள், இதை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கடாயை வேகட்டும். இந்த ஒயிட்டு இது எல்லாமே எல்லோ எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். மில்கில் வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் அந்த சுகர் வந்து கரைஞ்சிடும். இதில் இப்படி நல்லா பீட் பண்ணுங்கள். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பண்ணிக்கலாம். பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அர்ஜெண்ட்டாக பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேச்சுலர்ஸும் நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது இதை பண்ணி சாப்பிட்லாங்க. நைட்டு வந்து கூட நீங்கள் வந்து டயர்டாக இருக்குன்னா இது சிம்பிளாக செய்ய வேண்டியதை ப்ரொசீஜர் தான். அதனால் நல்லா ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்கள். இது வந்து ஒரு 2-3 ப்ரெட்டுக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஸ்லைஸுக்கு. பட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எக் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மில்க்கு, சுகர் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நெய், தவா ஹீட் ஆகிடுச்சு, நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அந்த கொஞ்சம் நிறைய நெய் போட்டுட்டு இப்போ ஒரு ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிடலாம். இது வந்து பேக்கரி ப்ரெட்டுன்னுவாங்க. இதை இந்த மாதிரி டிப் பண்ணி டக்குன்னு எடுத்து போடுங்க. ஸோ ஜஸ்ட் இப்படி டிப் பண்ணி இப்படி போட வேண்டியதாங்க. ஸோ இது மேலே வந்து இதை பேலன்ஸை வந்து இது மேலே போட்டுட்டு இது சிம்மிலேயே வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக உங்களுக்கு வரும். மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம் இதை.
இது வந்து நீங்கள் வீட் ப்ரெட்லேயும் பண்ணலாங்க. நார்மல் ப்ரெட்டு இது தான் வேணுன்றது இல்லை, வீட் ப்ரெட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌனிஷாக ஆகணும். இங்கே பாருங்கள். ஸோ கொஞ்சம் வெந்தப்புறம் நல்லா திருப்ப வரும் நம்மளுக்கு. ஒரு 2 சாப்பிட்டிங்கனாலே வயிறு ரொம்பிடும். ஸோ அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நீங்கள் அழகாக இதை பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ கரெக்டாக எல்லா பக்கமும் வந்துடும். இதை பாருங்கள். ஈவினிங் பசங்க ஸ்கூலில் இருந்து வந்த அப்புறம் கூட நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்தாலே போதும், வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப இது பண்ணக்கூடாது. அவ்வளோதான். நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான பிரெட் எக் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.